Taste the Daily. அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட செய்தி தமிழகம் முழுவதும், ஏன் இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கின்றது. மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகின்ற செய்தி. இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இந்த செய்தி காட்டு தீ போல் பரவி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் வழக்கின்ற ஆர் வரலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கடிதத்தை வழங்குகின்றார். உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்றது. ஆனால் நீதி அரசர் அவர்கள் இதற்கு தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிவித்தவுடன் பெண் வழக்கினர் ஆர் சரஸ்வதி அவர்கள் ஓடியாக ரிட் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றார். அந்த ரிட் மனு வழக்கை எடுத்துக்கொண்டு நீதியரசர் விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். அந்த தீர்ப்பில் 3 உயர் பெண் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றார். அதற்கு முன்பாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் பத்திரிகையிலே, ஊடகத்தில் செய்திகள் வந்தவண்ண இருக்கின்றன. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளி வந்தது எப்படி? இது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிட்டது. சட்டத்துக்கு புறம்பாக இது உள்ளது. எந்த ஒரு எஃப்ஐஆரும் வெளியிடக்கூடாது என்பது சட்டத்தினுடைய அம்சம். இருந்தாலும் இந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட அந்த புகார் எஃப்ஐஆர் வெளியிலே கசிந்து விட்டது. வெளியிலே செய்தி பரவலாக வந்துவிட்டன. அதில் வந்த செய்திகள் எல்லாத்துக்குமே 4 பேரை வந்துடுது. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தியில் அந்த பெண் சொல்றாங்க, அந்த சார் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றதாக செய்திகள். அந்த சார் யார் அந்த சார்? மக்கள் கேட்கின்றார். ஏன்னா குற்றவாளி தப்பிக்க கூடாது என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கம் உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். யார் அந்த சார்? அதற்கு இன்னும் காவல்துறையிடம் பதிவு இல்லை. இதே உயர் காவல்துறை அதிகாரி சொல்கிறார், 100 எங்களுக்கு போன் வந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்றோம். அந்த பாலியல் ஆளாக்கப்பட்ட பெண்ணும் அங்க இருக்கிற போஸ்ட் குழுவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பேராசிரியரும் சேர்ந்து இந்த புகாரை அளிக்கின்றார்கள் அப்படி என்று காவல்துறையுடைய ஆணையாளர் சொல்கிறார். அடுத்த நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்றார், அவர் அப்படி போஸ்ட் குழுவில் இருக்கிற உறுப்பினர் அப்படி புகார் கொடுக்கவில்லை என்று மறுக்கிறார். உண்மைக்கு காவல்துறை ஆணையாளர் அப்படி சொல்றார். 2ஆம் நாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதை மறுத்து பேசுகிறார். இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் நிலவுகின்ற காரணத்தினால்தான் இதன் மூலமாக உண்மை குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அதோடு எங்களுடைய ஐடிவிங்கை சேர்ந்த நிர்வாகிகள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உண்மை குற்றவாளி நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற பதாகை ஏந்தி மக்களிடத்திலே இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அவர்கள் மீது
பல்வேறு செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது. இதில் என்ன தவறு இருக்கின்றது? யார் பேரையும் குறிப்பிடவில்லை. ஆனால் காவல்துறை ஆணையாளர் ஒருவர் தான் இதில் சம்பந்தப்பட்டவர் என்று அவர் குற்றம் சொல்கிறார், தகவல் தெரிவிக்கின்றார். ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய செய்தியிலிருந்து வெளிவருவது மற்றும் ஒருவர் இருந்ததாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது யார் அந்த சார், அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வச்சிருக்கார். அது அவர் கொண்டு வந்தது இல்லை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். 2018 அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இருந்தார். தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் இருந்த பொழுது டெல்லியில் கூட்டம் நடத்தினாங்க. அப்போ இதை தெரிவித்தேன். அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி. ஆகவே ஐயன் திருவள்ளுவர்லையும் அங்கே இருக்க விவேகானந்த பாறை இணைக்கின்ற வகையில் ஒரு பாலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்ச அந்த கோரிக்கை அவர் ஏற்றார். அந்த திட்டத்தை சாகர்மாலா திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணும், மத்திய அரசு பாதிப்பணும் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார். அந்த கப்பல் போக்குவரத்துறை அமைச்சரை அவர்கள் மாறு செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்துறை அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக வந்தார். அவர் சென்னைக்கு வந்த பொழுது நேரடியாக தலைமைச் செயலர் என்னை சந்தித்தார். அப்பொழுது நான் கோரிக்கை வச்சேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்காரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன். அதை நிறைவேற்றி கொடுன்னு சொன்னோன்னே உடனடியாக 3 நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அப்பொழுதே அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது சுற்றுச்சூழல் தடையில்லா சான்று நாங்கள் பெறப்பட்டோம். அதுக்கு பிறகு 2020 கொரோனா காலமாக இருந்த காரணத்தால் அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது. அதற்கு பிறகு இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்போ டெண்டரை விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது. கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல் நான் இன்னைக்கு தகவல் சொன்னேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயிலில் ஒரு பெண் நர்ஸுக்கு பாலியல் வன்கொடுமை, அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி செஞ்சார் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒருவர். அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பார்வையிடம் புகார் கொடுக்கிறார். அவர் அங்கு இருக்கின்ற டிஎஸ்பிக்கு, அறந்தாங்கி இருக்க டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யும். ஆக இந்த ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்றது, சர்வசாதாரணமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படியே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தாலும் காவலர்கள் பதிவு செய்வதில்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த யார் அந்த சார் நீங்களும் கண்டினியூஸாக இந்த லாஸ்ட் 6 டேஸாக கேட்டுருக்கீங்க. பட் போலீஸ் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை மிரட்டும் போது ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது யார் புகார் கொடுத்தது? பெண் தானே புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல, அதைத்தானே விசாரிக்க வேணும். நீ விசாரிக்காதையே ஒருவர் தான் அங்கே இருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும், உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது அவர் என்ன இல்லாத ஒரு சாரை இவங்க உருவாக்குறாங்க, இவங்க கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாங்கன்னு ஒரு புகார் வச்சிருக்காங்க. புகார் கொடுத்தது யாருங்க? நாங்களே அதிமுக புகார் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் தான் இது இடம்பெற்றிருக்குது. அப்படின்னா அமைச்சர் யாரையும் காப்பாற்றுறதுக்காக இதை பேசிட்டு இருக்கார். அதனால இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது. ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு, அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்துறை கீதா ஜீவன் பேசுறாரு. இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம்? யாரோ ஒருவர் இவர்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினால தான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறாங்க. இன்னொன்னு சொல்றேன், பொள்ளாச்சி பாலியல்ங்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்றவுடன் சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன்.
சிபிஐ விசாரிக்க வேணும்னு உத்தரவு போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாநில அரசாங்கம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைப்பதில்லை. அந்த பாலியல் இன்னைக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. மெத்தனை போக்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வேற ஒரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுறாங்க. இதையெல்லாம் செய்தி வெளிவந்த பிறகு உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறீங்க? சிபிஐ விசாரிக்கலாம்ல. அடியில் கனவு வந்தாலும் வழியில் பயம், உங்களுக்கு தான் எந்த தடங்களும் இல்லையா? யாரை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சீங்க? இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சியில் பேசும்போது இந்த என்ன போனாலும் இந்த மந்திரி கீதா ஜீவன் அங்கேயும் பெண் தானே, எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நாங்கள் அப்படியே பண்ணுறோம். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில் வெளியில் லீக்கேஜ் ஆகிடுது. அதில் இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம் யார் அந்த சார் என்று. ஏன் இவ்வளோ பயம் உங்களுக்கு? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்யுது, காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்யுது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். எதிர்க்கட்சிகள் எல்லாருமே போராட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க. எல்லா கட்சியுமே இதை கண்டித்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய எல்லாருமே வந்து வலுக்கட்டாயமா காவல்துறை கைது பண்ணிட்டே இருக்காங்க. இந்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, இன்னொரு இருக்கு. திருவாரூர்ல நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா திருவாரூர்ல நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் அதான் பத்திரிகையில் வந்திருக்குது. திருவாரூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், அங்கேயே ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்ததாக அங்கே இருக்கிற அந்த கல்லூரி தீர்விக்க கல்லூரி இருக்கின்ற மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போ இன்னும் இந்த பிரச்சனை ஓயில, இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கின்ற சூழலில் இன்னைக்கு பார்த்து திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருவிக்க அரசு கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்துவதாக போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியில் வருது. இன்னைக்கு மாணவிகள்லாம் துணிச்சோடு வர்றாங்க. ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த அமைச்சர்கள்லாம் இந்த ஆட்சி மீது பழி சுமத்தப்பட்டு விட்டது. அதை மறைக்கிறதுக்கு ஏதோ அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிமுக நடத்தக்கூடிய போராட்டத்தினால மாணவிகள் வந்து கல்லூரிக்கு வருவதற்கே அச்சமாகறாங்க, மாணவிகளுடைய கல்வியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி திமுக குற்றச்சாட்டு. உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லல, எத்தனை ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க பிள்ளைகள், சிறுமிகள். அப்பெல்லாம் இந்த மந்திரி எங்கே போனாங்க? ஏன் தடுக்க தவறிடுறாங்க? எங்களை கைது செய்வதற்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது. ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு தடுக்கிறதுக்கு யாரும் வரலையே. இந்த அக்கறை அதில் காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வை தடுத்திருக்கலாம். அதெல்லாம் இதில் கிடையாது. நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், தெரியாத ஒன்றும் கிடையாது. பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வர செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இன்புட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் வருகிற செய்தியெல்லாம் பொய்யா? அதான் ஒரே நிமிஷம், நான் கேட்குற கேள்வி தவறா ரைட்டா முடிவு பண்ணுங்க. உங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகைகள் செய்தி பொய்யா? இந்த அமைச்சர் ஏற்றுக்கிறாரா? எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க? நிறையா பள்ளியில் ஆசிரியர்களால் எவ்வளோ பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க? ஆவுடையார் கோயிலில் நான் இதே நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிகையால் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே. ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க? அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் உடைய தூண்டுதல், அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க? நான் சொன்ன ஏற்கனவே அண்ணா நகரில் பாதிச்சிருக்கிறாங்க. இன்னொரு மாணவி மனவளங்குன்றிய ஒரு மாணவி, கல்லூரியில் படிக்கிற மாணவி, பல பேர் பாலியல் கூட ஆளாயிருக்கிறாங்க. இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறைய இருக்குது. ஆவுடையார் கோயிலில் யாரு இந்த அமைச்சர்? யாரு? கட்சி மாறி போன அமைச்சர்.
விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தால் இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால் இவர் அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் அங்கே அடைக்கலம் கொடுத்துருக்காங்க திமுகவில். அதாவது நீங்கள் எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது தவறுன்னு சொல்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் லீக்கேஜ் ஆனதில் வச்சு தான் நாம் அந்த செய்தி சொல்கிறோம். அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகாரில் இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுதுல்ல, ஊடகத்தின் பத்திரிகைகள் நீங்கள் தான் வெளியிட்டிருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க? அதான் எங்களுடைய கேள்வி சார். அதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நிர்வாகியே இல்லையா, எல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க, நீங்களும் இப்போ தான் ஒளிபரப்புடுவீங்க, அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க அடுத்த வந்தா. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க, நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர், பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, சில வழக்குகள் விடுதலை ஆகியிருக்கார், சில வழக்குகள் இன்னும் இருக்குது. அவர் என்ன குற்றவாளி சரித்திர பதிவேடு குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவரை கண்காணிக்க வேணுமா வேண்டாமா? சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு இருக்கின்ற ஒருவர் சர்வசாதாரண பல ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலை வளாகத்தில் சுற்றி திரிந்தான்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு எங்கே காக்கப்படுறாங்க? சிசிடிவி கேமரா இருக்குது, எங்கேங்கிறாங்க. அது பெரிய கல்லூரி, இன்றைக்கு தமிழகத்துக்கு ஒரு அடையாளமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி பயின்றவர்கள் பல விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு முதன்மை பொறுப்பு இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்லூரியிலேயே இன்றைக்கு சிசிடிவி கேமரா இயங்கலை. அப்படி சிசிடிவி கேமரா இயங்காத போது எப்படி இந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, உண்மை மறைக்கிறாங்க. இன்னொன்று சிசிடிவி கேமராவும் அதில் சுமார் 70 கேமராவில் 57 தான் இயங்குதா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ என்ன உங்கள் பத்திரிகையில் பார்த்து இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையும் உண்மையாக மறைக்கிறாங்க. இன்னும் வரல, முழுமையாக எங்களுக்கு கிடைக்கல, எஃப்ஐஆர் முழுமையாக கிடைக்கல. ஒரு பேரை போட்டு இதில் மேலும் பல பேர் இதில் இணைந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் முழுமையாக கிடைக்கல. முழுமையாக கிடைத்த பிறகு அந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். மந்திரி சாப்பிட்ட மாதிரியும் துணைமையை சாப்பிட்ட மாதிரிலாம் காட்சியில் வந்ததில்ல. இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? அதே மாதிரி இப்போ மகளிர் ஆணையை அவங்க பார்த்துட்டு வரும்பொழுது காவல்துறை காவல்துறை மிரட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அதாங்க, நாங்கள் எதை சொன்னாலும் மறுக்கிறாங்க. முன்னாடி அமைச்சர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்ப பார்க்குறாங்க. இதையெல்லாம் ஏற்கனவே தம்பி சொன்ன மாதிரி அவர் கட்சியிலே இல்லைங்கிறாரு. கட்சியிலே இல்லாதவர் எப்படி பவள விழாவில் எப்படி போய் கலந்து கொள்ள முடியும்? கட்சியில் இல்லாத ஒருவர் எப்படி போய் பவள விழாவில் கலந்து கொள்ள முடியும்? ரெண்டாவது, அவர் முரசொலியிலே வந்திருக்குதா சொல்கிறாங்க, எனக்கு கிடைச்ச தகவல். அடுத்தது அமைச்சர் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றதாக தகவல். இதெல்லாம் சொன்னால் மறுப்பாங்க. அதனால தான் நான் மக்கள் இடத்துல விட்டுட்டேன். ஊடகமும் பத்திரிகையும் நியாயமான இந்த கருத்தை வெளிப்படுத்தணும். உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதை வரவேற்கிறோம். அதன்படி உண்மையாக இந்த விசாரணை நடைபெற்று உண்மை குற்றவாளி தண்டிக்க வேண்டும். அதுதான் அதிமுக முன்னெடுத்த போராட்டத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டி இருக்காரு. பாராட்டிட்டார் அப்படின்னு விஜயுடைய கட்சியுடைய சேர்ந்த பெண்கள் அதை போஸ்ட் அடிச்சு கொண்டு போயிருக்காங்க. இப்போ இணைஞ்சு எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இணைஞ்சு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. அதாவது எல்லா கட்சிகளுமே மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது தான் கட்சி. மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வான என்பதுதான் ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் அதிமுக இருக்குது, பல கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஊடகத்திலையும் பத்திரிகை செய்தி வந்துட்டு இருக்குது. இன்னும் அதுக்கு துணைவேந்தரே நியமிக்கலையே. அதான பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய புத்தாண்டுல உங்களுடைய எழுச்சி எப்படி இருக்கும்? வரக்கூடிய 2025 புத்தாண்டுல உங்களுடைய எழுச்சி எப்படி இருக்கும்? அதாவது நான் ஏற்கனவே சொல்லான்னு இருந்தேன் உள்ளக்கெல்லாம், அதுக்கு நீங்களே இடையில மறுச்சதுனால, பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது. நாளை மலர்கின்ற 2025ஆம் ஆண்டு
பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைத்து ஊடக நண்பர்களுக்கு பத்திரிகை வணக்கம், நன்றி.